ஜெயலலிதாவை கிண்டல் செய்து கண்ணதாசன் எழுதிய பாடல். ஓஹோ, இப்படியெல்லாம் நடந்திருக்கா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1967ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், முத்துராமன், KR விஜயா ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஊட்டி வரை உறவு. இத்திரைப்படத்தை CV ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். கோவை செழியன் இத்திரைப்படத்தை தயாரித்திருந்தார். இந்த திரைப்படம் சிவாஜி கணேசனின் கேரியரில் மிக கலகலப்பான திரைப்படமாக அமைந்தது. அக்காலகட்டத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. MS விஸ்வநாதன் இசையில் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இதில் உள்ள அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியிருந்தார். குறிப்பாக இதில் இடம்பெற்ற புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் என்ற பாடல் இப்போதும் மிக பிரபலமான பாடலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த பாடலின் உருவாக்கத்திற்கு இன்னொரு முக்கிய காரணம் இருந்ததாக இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் ஒரு வதந்தி பரவியதாம். அதாவது ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக முதலில் நடிக்க இருந்தது ஜெயலலிதாவாம். சிவாஜியும் ஜெயலலிதாவும் இணைந்து நடனமாடுவது போல ஒரு பாடலும் படமாக்கப்பட்டதாம். ஆனால் சில காரணங்களால் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்து ஜெயலலிதா விலகிவிட்டாராம். அதன் பிறகுதான் KR விஜயாவை அந்த கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் செய்தாராம் இயக்குனர் ஸ்ரீதர். அதனால்தான் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள் என்று ஜெயலலிதாவை கேலி செய்வது போல கண்ணதாசன் அந்த வரிகளை எழுதியிருந்தார் என அக்காலகட்டத்தில் ஒரு வதந்தி பரவியதாம். இது குறித்து தனது வீடியோ ஒன்றில் பேசிய கண்ணதாசனின் மகனான அண்ணாதுரை கண்ணதாசன், இந்த விஷயம் உண்மையா அல்லது வதந்தியா என தெரியவில்லை. ஆனால் இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் இந்த பாடலை குறித்து இவ்வாறுதான் பேசப்பட்டது என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. MGR, சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் பல திரைப்படங்களில் பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். குறிப்பாக பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை இருவருக்கும் எழுதியிருக்கிறார். இவர்கள் தவிர ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் மனதை மயக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். சினிமாவில் இவர் கதாசிரியராக அறிமுகமானார். சில படங்களுக்கு வசனமும் எழுதினார். MGR நாடோடி மன்னன் படம் எடுத்தபோது அந்த படத்தின் வசனத்தில் பெரும் பங்காற்றியவர் கண்ணதாசன். சில சரித்திர கதைகளை எழுதியிருக்கிறார். அவை திரைப்படங்களாகவும் வந்திருக்கிறது. அதன் பின் பாடல்களை எழுத துவங்கினார். கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை அவர் எடுத்தாலும் பாடலாசிரியராகவே அவர் ரசிகர்களிடம் அதிகம் பிரபலமானார். இதற்கு காரணம் பாடல் வரிகளில் இருந்த அர்த்தமும் ஆழமும் தான். சிவாஜி படங்களில் இவர் எழுதிய பல தத்துவ பாடல்கள் இப்போதும் பலருக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது. குறிப்பாக சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, ஆறு மனமே ஆறு போன்ற பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாதவை. கண்ணதாசன் எப்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தாரோ அப்போது அவருக்கு பிரச்சனை துவங்கியது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சுதான் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. அதனால தான் அனைத்து பாடல்களுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.